இன்னைக்கு நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அல்காரிதம்னா என்னன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மூலமா நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு டாஸ்க்கை வந்து செய்ய வைக்கணும். அதுதான் அல்காரிதம். அதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட், அப்புறம் ப்ராசஸ், அப்புறம் வந்து அவுட்புட். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்புட் தரணுமோ அதை வந்து கம்ப்யூட்டர் கிட்ட தந்துடணும். தந்துட்டு அதை வச்சு அதை ஏதாவது ஒரு ப்ராசஸ் செஞ்சுட்டு அப்புறம் அதுலேருந்து ஒரு அவுட்புட் தரும். இந்த பேசிக் 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு இதில். ஸோ நம்ம அல்காரிதம்னா என்னென்னா நம்ம வந்து எப்படி வருது, எந்த ஒரு மனுஷங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னோன்னா அவங்க செஞ்சுருவாங்க அப்படியே. அதே மாதிரி கம்ப்யூட்டர்கிட்டேருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் செய்யணும்னா இன்னும் நம்ம டீட்டெயில்டாக அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா கம்ப்யூட்டர் நமக்கு அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துரும். ஸோ இதுதான் அந்த அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து நம்ம மைண்ட்லேயே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 டைப்ஸ் இருக்குது. அதில் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட், இன்னொன்று வந்து சூடோ கோடு. ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாரி சிம்பிள்ஸ் இருக்குது, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், ராம்பஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸை வச்சு நம்ம ஷேப்ஸை வச்சு நம்ம வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வந்து ரைட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபெல்லோ ப்ரோக்ராமர்ஸ்க்கோ இல்லை மற்ற யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தோன்னே இது புரிஞ்சிடும். இது எதுக்குன்னா அல்காரிதமோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட், ஈஸி ரெப்ரசன்டேஷனுக்காக. இதே சூடோ கோட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான், இங்கிலீஷ் லாங்குவேஜை தான் அது வந்து ரைட் பண்ணியிருப்போம். அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஒன்லி வந்து நேச்சுரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, இதை வச்சு கம்ப்யூட்டரால் எதுவும் பண்ண முடியாது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இது சூடோ கோட் இல்லை ஃப்ளோ சார்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து டேரெக்டாக ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ பைத்தான் லாங்குவேஜ் வந்து யாரை வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா வந்து கைடோ வான் ராசம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமர் தான், டச் ப்ரோக்ராமர். ஸோ அவர் எப்படி இந்த நேம் வச்சார்னா மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் சொல்லிட்டு ஒரு காமெடி சீரீஸ் பார்ப்பாராம் பிபிசி சேனலில். ஸோ அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பைத்தான்கிற நேமே வச்சுட்டாரு. இது மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுனால ஸோ இதே நேமை கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது எப்போனா 1991 வெர்ஷன் 1.0 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பைத்தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு தெரியுது. எப்படின்னா 1991 ரிலீஸ் பண்ணதுனால. ஆனால் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் அப்போ ரிலீஸ் பண்ணாலும் பப்ளிக் யூசேஜுக்கு வந்து அது வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி இல்லை. அதுக்கு ஜாவா தான் பாப்புலராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜாவா ஸ்கிரிப்டும் பாப்புலராக இருக்குது. வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். ஆனால் பைத்தான் வந்து எல்லா இடத்தையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி டயத்தில் பாப்புலர் இல்லாததுனால இப்போ ஏதோ லேட்டஸ்ட் புது லாங்குவேஜ்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இது எல்லா லாங்குவேஜையும் விட ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். பைத்தானை வச்சு பில்ட் பண்ணுற ஃபேமஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னா யூடியூப், ட்ராப்பாக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை. இந்த 3 ஆப்ஸுமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆப்ஸ் தான். இந்த டாப் ஆப்ஸ் எல்லாம் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தானில் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. லைப்ரரிஸ்னால் என்னென்னா செட் ஆஃப் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்றா வச்சுருப்பாங்க, தான் லைப்ரரிஸு. இந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்டிகுலர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு பேண்டாஸ்னு லைப்ரரி இருக்குது, டேட்டா விஷுவலைசேஷனுக்கு மேட்ப்ளாட்லிப்னு ஒன்று இருக்குது, மிஷின் லேர்னிங்னு இப்போ பூமிங்கான சப்ஜெக்ட்டு அதுக்கு டென்சார்ஃப்ளோன்னு சொல்லிட்டு கூகுள் வந்து பைத்தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டீப் லேர்னிங்கே கெராஸ் லைப்ரரி இருக்குது, மேக்ஸ் ரிலேட்டடாக நம்பைன்னு இருக்குது. ஸோ வெப் ஸ்கிராப் பண்ணணும்னா ஸ்கிராப் பை அப்படின்னு இருக்குது. சயின்ஸ் ரிலேட்டடாக சயின்டிஸ்ட் இப்போ வந்து மாதிரி லான்ச்லாம் பண்ணுறாங்களா ஸ்பேஸ் ஷட்டில்லாம், ஸோ அங்கே யூஸ் பண்ணுற சிஸ்டத்துக்கு வந்து பைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா பேஸ் ரிலேட்டடான எஸ்கியூஎல் மாடல் இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தா அவங்களே இப்போ வந்து எப்படி வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா கூட இருக்குது. ஆனால் ஃபேமஸானது வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து HTML, CSS எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவை கிடையாது. இவங்களே எல்லாம் ப்ரீபில்ட்டாக வச்சுருப்பாங்க, ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க டெவலப்பர்ஸ். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வெப் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். டாப் கம்பெனிஸ் பைத்தான் யூஸ் பண்ணுறதுனா எல்லா கம்பெனிஸுமே பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஃபேமஸ் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, நாசா, யூடியூப், அப்புறம் நோக்கியா, இது மட்டும் நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ரிலேட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னா பைத்தானை வச்சு டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் பண்ணலாம், வெப் ஆப்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், மொபைல் ஆப்ஸ், டெஸ்க்டாப் ஆப்ஸ், அப்புறம் டெஸ்டிங் பண்ணலாம், அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங், அது இல்லாமல் பைத்தான் வச்சு நம்ம பண்ணிடலாம். வேற என்ன ஸ்பெஷாலிட்டினா ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னா நமக்கு வந்து நல்லா புரியும். நம்ம
போட பார்த்துட்டாலே ஒரு லேமேன் கூட இல்லை ப்ரோக்ராமிங்க்கு நியூவாக இருக்கிற நான் ஐடி பேக்ரவுண்ட் உள்ளவங்க யாராக இருந்தாலும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் என்ன நடக்குது உள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்புறம் லார்ஜ் கம்யூனிட்டி, இப்போ வர காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே பைத்தான் லாங்குவேஜ் சொல்லி தரதுனால கம்யூனிட்டி வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறதுனால கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் வந்து உங்கள் லேர்னிங்கில் ஃபேஸ் பண்ணாலும் அது எல்லாரும் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக நெட்லேருந்து சர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் என்னென்னு. ஸோ அதனால் கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது. கிராஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் ஒரு இதில் ஒரு பிளாட்ஃபார்முக்கும் பண்ண ஆப் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். கிராஸ் பிளாட்ஃபார்மாக அது ஒர்க் ஆகும். அப்ரோச் வந்து ப்ரொசீஜர் அப்ரோச்சும் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா ஜாவாலாம் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது வந்து எல்லா என்டிட்டியுமே வந்து ஆப்ஜெக்ட் ட்ரீட் பண்ணும், அது ரியல் வேர்ல்டு என்டிட்டியாக ட்ரீட் பண்ணும். ஆனால் பைத்தான் வந்து நம்ம அப்படி பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை ப்ரொசீஜர் சும்மா நார்மல் வேயில் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் அப்படி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பைத்தான் படிக்கணும்னா என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்னா, பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், இல்லை பைத்தான்லேயே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம், இல்லை டேட்டா இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் நம்ம வந்து பைத்தான் கற்றுக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பைத்தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம், அதை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலான்னா மேஜர் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து பைச்சாம், இன்னொன்று வந்து ஸ்பைடர். இதெல்லாம் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக நம்ம பைத்தான் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது இதில் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னா ஐடில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு நெட்டில் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதில் வந்து இன்டர்பிரட்டர்னு ஒன்று இருக்குது, ஒரு மோட் இருக்குது, அப்புறம் இன்ட்ராக்டிவ் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது 2 மோட் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிக்கான டுட்டோரியல்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஐடில்லே கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பைச்சாம், ஸ்பைடர் அதுக்கெலாம் போகலாம். இதை தவிர இன்னொன்று கூட இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ, அதெல்லாம் வந்து லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடிலில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம். இப்போ சேலரின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு பைத்தான் டெவலப்பருக்கு வந்து யூஎஸ் வந்து என்ன சேலரினா $99,712 US டாலர்ஸ் தராங்க. ஸோ வந்து பைத்தான் நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு வந்து வே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லார்ஜாக இருக்குது. நமக்கு வந்து எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நம்ம ரோல்ஸும் நிறையா இருக்குது, ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ நமக்கு சைட் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தாலும் பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து அது ரொம்ப ஈஸி, சின்டாக்ஸாகவும் இருக்குது, ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.